வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது ஒருவரை நம்ம பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறோம். சொந்தமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், நட்பாக கூட இருக்கட்டும், நல்லவர் கூடயே இருக்கக்குள்ள அவரோட அருமை தெரியாது, அவரோட பாசம் புரியாது. நல்லா இருக்கக்குள்ள அப்போ நம்ம அவங்கள ஒதுக்கி தான் வைப்போம். அதே சமயம் ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை இறக்கறதுக்கு முன் வரும் பாருங்க ஒரு பயம், அப்போ தான் நம்ம செஞ்ச தப்பு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ தான் அந்த உறவை நம்ம பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன் நல்லா இருக்கக்குள்ளேயே நம்ம நல்ல மாதிரியாக இருந்துட்டு போகலாமே, அது ஏன் அந்த மாதிரி? யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அனுசரித்து வாழ பழகுங்க. அவர்களிடம் நண்பர்களாகவும் நட்பு ஆகவும் உறவினர்களாகவுமே இருக்கலாம். இருக்கக்குள்ளேயே ஒரு மனிதன் நல்ல மாதிரியாக வாழ்ந்தாதான். இருந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த சுனாமி வந்தது, கொரோனா வந்தது, எவ்வளோ பேர் குழந்தைங்க குட்டிங்க சொத்து சோகம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கூட வந்துச்சா? சொத்து வந்துச்சா? உயிர் வந்துச்சா? எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. அதனால் நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தை சந்தோஷம், அது போதும். நல்ல மாதிரியாக வாழுங்க.